20 வருஷத்தில் இப்படியா? எல்லோருக்கும் செந்தில் பாலாஜி நிலைதான். பெரியவர் சொன்ன வார்த்தை. அமைச்சர் நேரு மீதான ஊழலில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவு குறித்து நமது TN News 24 சேனல் மக்களிடம் கருத்து கேட்கையில், தமிழகத்தில் கவுன்சிலர் முதல் அமைச்சர்கள் வரை ஊழல் செய்துள்ளனர். அனைவரும் பதவிக்கு வந்து மக்கள் பணி செய்வது இல்லை. அமைச்சர் நேரு போன்ற ஊழல்வாதிகளை சிறையில் அடைத்து செந்தில் பாலாஜியை போன்று பதவியை பறித்தால்தான் அவர்கள் எல்லாம் பாடம் கற்றுக்கொள்வார்கள் என்று பெரியவர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இந்த வீடியோ தான் தற்போது இணையதளங்களில் வைரலாகி வருகிறது. குற்றச்சாட்டு FIR போட வேண்டியது மாநில அரசு. மாநில அரசு அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு வேணும்னா கோர்ட்டு நல்லது, இவங்களுக்கு வேண்டாம்னா நீதிபதி முதற்கொண்டு கெட்டவர். அப்படிதான் போய்கிட்டு இருக்குது. இவங்க எந்த தவறு இவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்கன்னா அரசாங்கம் போடுற திட்டத்துல எல்லாம் இவங்க அதை பெர்சன்டேஜ் அடிச்சு சொந்தமா மாத்திக்கிறாங்க. நாளைக்கு வாங்கக்கூடிய கடன் யார் மேல ஆகும்? அரசாங்கத்து மேல ஆகும். அரசாங்கத்தின் மேல வர கடன் யார் மேல வரும்? மக்கள் மேல வரும். ஆனா போடுற திட்டங்கள்ல உள்ள அடிக்கிற கமிஷன் இவங்க சொந்தத்துக்கு போயிடும். அப்ப இந்த மாதிரி செலவுகளை அரசாங்க கணக்குல பண்ணிட்டு அதுல இருந்து இவங்க சொந்தத்துக்கு எடுத்துக்கிட்டு கடன் மாத்திரம் அரசாங்கத்துக்கு போகுது. இதான் அதான் நிலைமை. சொல்றாரு, நான் சட்டம் மூலியம் போய் நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு நான் வெளியே வருவேன்னு சொல்றாரு. ரெண்டாவது, இந்தியாவில் அடிப்படையான ஒரு மிகப்பெரிய குறைபாடு, நீதித்துறை ரொம்ப மெதுவா செயல்படும். ஒரு கேஸ் முடியறதுக்கு 20 வருஷம் 25 வருஷம் ஆகுது. அந்த நிலைமையெல்லாம் கொஞ்சம் மாறணும். மாறினா தான் நீதி விரைவா கிடைக்கும். இப்போ இவங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டும் அதுக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே சமயத்தில் இவங்களுக்கு வேண்டாத தீர்ப்பு வந்தா அந்த நீதிபதியவே பதவி நீக்கம் செய்யணுங்கிற அளவுக்கு இவங்க போறாங்க, பேசுறாங்க. அதுக்கப்புறம் 2 நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாங்க. அதே தீர்ப்பை 2 நீதிபதி சொன்னாங்க. அவங்கள பதவி நீக்கம் செய்யணும்னு ஏன் சொல்லல? ரெண்டாவது, இவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்தா அந்த நீதிபதி நல்லவர், கோர்ட் நல்லது. இவங்களுக்கு சாதகமா வரலன்னா நீதிபதி கெட்டவர். அப்ப நீதி நியாயங்கிறது தர்மங்கிறது மனசுல இருக்கணும். இதை நம்ம செய்யக்கூடாது, தப்புன்னா தப்பு அப்படிங்கிற எண்ணம் வேணும். இவங்க எப்பவுமே தன்னலையை முன்னிலைப்படுத்திக்கிறதா இருக்காங்க. இந்த FIR கொடுத்தும் FIR போடாத விஷயம் சட்டத்துறை மூலமாக நாங்க அது கேஸ் போடட்டுமே. கேஸ் போடுறதுக்கு பர்மிஷன் கொடுங்க, FIR போட சொல்லுங்க. FIR போட்டா தானே விசாரணை நடக்கும். விசாரணை நடந்தா தானே அமலாக்கத்துறை சொன்னது பொய்யா நிஜமானு தெரியும். அப்போ விசாரிக்கவே கோர்ட்டுக்கே போகாம இருக்கும்போது எப்படி தெரிய வரும்? அமலாக்கத்துறையை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ போய் நீங்க உங்க பக்கத்துல நாங்க குற்றமற்றவர்கள் நிரூபிங்க, ஏது நிரூபிக்க மாட்டேங்கிறீங்க? அதுக்கு வாய்ப்பே ஏற்படுத்த மாட்டேங்கிறீங்களா? அப்ப என்ன பண்றது? இது ஒரு சர்வாதிகாரம் தான். சுருக்கமா சொல்லப்போனா சர்வாதிகார மனப்பான்மையில தான் தமிழக அரசு இயங்கிட்டு இருக்கு. அதான் என்னுடைய கருத்து. செந்தில் பாலாஜி போல இவரும் ஒரு இதுல மாட்டிக்குவாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா நான் 20 வருஷம் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு வந்தேன். எனக்கு மாச சம்பளம் 3 லட்சம் ரூபா. நான் இந்தியாவுக்கு இவங்க பார்த்தா அரசியல்வாதிகளும் அரசியல்வாதிகளுடைய வாரிசுகளும் ஃபார்ச்சுனர் கார்லையும் டொயோட்டோ கார்லையும் பறக்குறாங்க. எப்படி இந்தியாவில் இது சாத்தியமாச்சு? எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் ஒரு கார் வாங்குறதுக்கு அவ்வளவு யோசிக்கிறேன். ஒரு வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அரசியல்வாதிகளும் வார்டு கவுன்சிலராக இருக்காங்க. ஒரு 3 வருஷத்துல 3 மாசத்துலேயே கார்டு வாங்கிட்டு பறக்குறாங்க. இதெல்லாம் ஊழல் செய்யாமல் எப்படி சாத்தியமாகும்? ஒரு கட்டடம் கட்ட போறீங்கன்னா ஃபவுண்டேஷன் பிளான் அப்ரூவல் வாங்கி செங்கல் இறங்கினாலே அந்த பகுதி வட்ட செயலாளர் காசு கேட்குறாங்க. இதை சொல்றாங்க. எங்க வீட்டு பக்கத்து வீட்டில் ஒருத்தருன்னா 1 லட்ச ரூபா விட்டுருக்காரு. அப்போ என்ன பண்றது? இதெல்லாம் மக்கள் பார்த்து அவங்களா திருந்தணும்.